ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமல்லி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அபி வந்து இப்போ பிரபாகரன் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம பிரபாகரன் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. பார்வதியோட ரூமில் போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதாவது அபி வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அபி, ஏன் அபி, எதுக்காக அழுகுறீங்க? நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த கர்ணா தான் பார்வதி கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி இருந்துட்டு, இல்லை சார், நான் பார்வதி அக்காவை நினச்சி தான் அழுகிறேன். வாழ வேண்டிய வயசில் அநியாயமாக அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் இந்த கர்ணா தான் காரணம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பார்வதி அக்காவை கொன்று போட்டுட்டான். நகைக்காகவும் பார்வதி அக்காவோட தங்கச்சி மேலே ஆசைப்பட்டும் இது எல்லாமே அவனோட சுயநலத்துக்காக பார்வதி அக்காவை அநியாயமாக கொன்று போட்டுட்டானே. அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழுதுடுறாங்க. அபி, உங்களோட நல்ல மனசு எனக்கு இதிலருந்தே புரியுது அபி. நீங்கள் கவலைப்படாதீங்க. தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அவனுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும். லைஃப் லாங் அவன் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன். ஒரு எவிடன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கூட எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது நம்ம அபி கேட்குறாங்க, எப்படி சார் அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியும்? கண்டிப்பாக என்னால் போகவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, அபி, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் என்னுடைய அசிஸ்டண்ட் மாதிரி நீங்கள் என் கூட வரணும். நானும் லாயர் தானே. அந்த மிலன் மித்தர் கேஸ் விஷயமா நான் அந்த வீட்டுக்குள்ளே அடிக்கடிக்கு போய்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்காக தான் முக்கியமாக நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் கூட வரீங்க. சார், நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கர்ணா கண்டுபிடிச்சிடுவானே. அபி, நீ வேஷம் போட்டுக்கிட்டு வரணும். அதாவது இப்படி யூத்தாக இல்லாமல் முடியெல்லாம் நரைச்சி போய் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிட்டு முகத்தை கவர் பண்ணிக்கிட்டு கண்ணு மட்டும்தான் தெரியணும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை சந்தேகப்பட்டு முகமூடி எடுத்தாலுமே தெரியக்கூடாது. அதாவது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதாவது தலைமுடிக்கு எல்லாத்துக்குமே டை அடிச்சுக்கணும், ஒயிட் கலர் டை. அதுக்கப்புறம் முகத்தெல்லாம் சுருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு இதுவும் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை கொடுக்குறேன். நீ கரெக்டாக ரெடியாகி வந்துரு. நாளைக்கு நம்ம கண்டிப்பாக கர்ணாவோட வீட்டுக்கு போகிறோம். நம்ம 2 பேருமா போயிட்டு பார்வதி வீட்டை, அதாவது அவங்க வீட்டை சுற்றி பார்க்குற மாதிரி போய் அவங்க ரூமுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு என்னுடைய மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்க அபி. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பாக உன் பொண்ணு கூட நீங்களும் உங்கள் பொண்ணும் சந்தோஷமாக வாழ்வீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அபியுமே, சரிங்க சார், கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்துடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கெட்டப்போட வரேன். கண்டிப்பாக அவங்க என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அந்த கடவுள் தான் நம்ம கூட துணையாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி கிளம்பி போயிடுறாங்க. பிரபாகரன் இப்போது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியிலங்க நம்ம திவ்யாவை பார்க்குறாங்க. திவ்யா மேலே தான் நம்ம பிரபாகரனுக்கு ஒரு சின்னதாக ஒரு அஃபெக்ஷன் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கள லவ் பண்ணுறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ அவங்கள பார்த்ததுமே, ஏங்க நீங்களாங்கங்க, வாங்கங்க, நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, வண்டியில் உட்காருங்க, நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு உங்கள் வீட்டிலேயே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேங்கிறேன், அவாய்ட் பண்ண தான் செய்கிறேன். எதுக்காக தேவையில்லாமல் என்னை பார்த்தாவே வந்து பேசுகிறீங்க? ஏன்னா உங்ககிட்ட பேசணும்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இப்படி சொல்லலாம் விடாதீங்க. நீங்கள் இப்படி என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க விஷயம் என் அண்ணாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஊர் உலகத்திலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? உன் அண்ணாவா? அவர் தான் யார்? இந்த ஊரில் தெரியாத ஆளே எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி பெரிய அதாவது ரவுடியா என்ன உன் அண்ணன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு திவ்யா கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் அண்ணனை பற்றி எதுவும் தப்பாக பேசாதீங்க. என் அண்ணன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்களே அப்படியே கதி கலங்கி போயிடுவீங்க. என்ன இவ்வளோ பில்டப் சொல்கிற? யார் அவர்? பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கர்ணா தான் இந்த ஊருக்கே தலைவர். இந்த ஊரில் யாரை கேட்டாலையும் தெரியும் கர்ணானா. கோவில்லையும் சரி, வீட்டை முன்னாடி போய் கேட்ட அப்படின்னா கூட இந்த ஊர்லேயே பெரிய ஆள் கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம பிரபாகரனுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன, அவனோட தங்கச்சி இவ அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, இவ மூலமாகவே நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடியுமே நமக்கு அவங்களெல்லாம் தெரியும்ல. இவன் மூலமாக ஃப்ரெண்டாக போனாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பிரபாகரன் இருந்துட்டு, சரி சரி, உன் அண்ணனை பார்த்து நான் பயப்பட தான் செய்கிறேன். சரி, நம்ம நல்லா ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடலாமா? அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு என்ன ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நான் ஓகே சொல்லணுமா? அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது. இங்கே பாருங்க, உங்கள் அண்ணனை எவ்வளோ பில்டப் காட்டி சொல்கிறீங்க. அவரோட முகத்தை
நான் பார்த்ததே கிடையாது. அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாளைக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரபாகரனுமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது இன்னொரு சைடு அபி ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இங்கே நம்ம சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க விஷயத்த. எஸ் என்னன்னா, கண்டிப்பாக நானும் பிரபாகரனும் சாரும் சேர்ந்து பார்வதி அக்காவை கொலை பண்ணது யார் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். கண்டிப்பாக நாளைக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிரும் தான் நான் நினைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சண்முகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது நீ தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபித்து நீ எப்போவுமே எங்கள் கூடவே இருக்கணும் அபி, அது மட்டும்தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அபியுமே, அண்ணா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்ண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சுடர் இதெல்லாம் கேட்டுட்டு, அம்மு இனிமேல் நீங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்கள்ல, எப்போவுமே நீங்கள் என் கூட தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா தங்கம், எப்போவுமே இந்த அம்மு உன் கூடவே தான் இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரளாமே இப்போல்லாம் நம்ம அபி கூட சர்வ சாதாரணமாக சகஜமாக தான் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுடரையும் நம்ம அபியையும் ஒரு பாரமாக தான் பார்த்தாங்க. இப்போ நம்ம அபி வந்து அந்த வீட்டை இங்கே நம்ம சரளா மேலே எழுதி வைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பத்துலேருந்து நம்ம சரளாவுக்கு அபி மேலே நிறையவே பாசம் பொங்கி வழிகிறாங்கன்னு கூட சொல்லலாம். இன்னொரு சைடு இங்கே வெற்றி வந்து இப்போது சோஃபா மேலே உட்காண்ட்ருக்காங்க. உடனே நம்ம அதாவது திவ்யா வந்து என்ன வெற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்கிட்டலாம் எதுக்காக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுறாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம திவ்யாவும் வெற்றியும் காரணமே இல்லாமல் சண்டை போட்டுப்பாங்க. நைட்டு நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து என்கிட்ட நல்லா உன்னுடைய கஷ்ட வார்த்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா நரி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் போய் உனக்கு வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் கருணா வராங்க. என்ன வெற்றி, என்ன 2 பேருமா க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. அட போ கருணா, இவகிட்ட என்ன எனக்கு க்ளோஸாக பேசுறதுக்கு இருக்குது, எனக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லை, இவளா தான் வந்து பேசினா. அண்ணா உங்களுக்கு ஒன்று தெரியுமாண்ணா, நேற்று வெற்றி ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தான். அவனுக்காக நான் தான் பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு ஆறுதலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சாப்பிடவும் வச்சேன். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ என்கிட்ட சண்டை போடுறாண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு திவ்யா, அவன் எப்போவுமே அப்படி தான் உனக்கு தெரியாதா. சரி சரி, அடிக்கடிக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் க்ளோஸாக பழக ஆரம்பிங்க, நான் ஒரு ஐடியாவோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, என்ன என்ன கர்ணா என்ன ஐடியா? இல்லை வெற்றி, எத்தனை நாளைக்கு தான் நீயும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியும்? அதான் திவ்யா இருக்கால, திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு உனக்குமே தெரியும்ல, இப்போ நல்லா படித்து ஒரு வேலைக்குமே போக போகிறா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திவ்யா பணம் நகை சொத்துக்கு ஆசைப்படாதவ, அப்படிப்பட்டவ தான் உனக்கு பொண்டாட்டியாக வரணும்னு நான் நினச்சி தேடிக்கிட்டு இருந்தேன். திவ்யா நான் நினச்ச மாதிரிலாம் இருக்கிறப்போ நீ ஏன் தனியாகவே இருக்கணும்? உனக்கேற்ற பொண்ணு அது அப்படின்னா இந்த திவ்யா தான், நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் திவ்யாவுக்கும் அதிர்ச்சி, கருணாவுக்கும் சரி நம்ம வெற்றிக்கும் அதிர்ச்சி. ஸோ வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு கருணா, கல்யாணத்தை பற்றி என்கிட்ட பேசவே பேசாத, அதுவும் இவ்வளவா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? இங்கே பாரு வெற்றி, உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த அபியோட ஃபுல்லாக நினப்பு உனக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் திவ்யா நீ நினச்ச மாதிரி ஒரு பொண்ணாக தான் இருக்கா. எப்போவுமே அவள் பொய் சொல்ல மாட்டா, பணம் நகை சொத்து சோகத்துக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்டா. இப்படி ஒரு பொண்ணை தான் நான் தேடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ கடவுளாக பார்த்து திவ்யாவே அனுப்பி வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், 2 பேரும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள், உங்களுக்கு நல்ல நாளாக பார்த்து நானே கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு திவ்யாவை பார்க்குறாங்க. திவ்யாவுமே பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. என்ன இவ சிரிச்சுட்டு போகிறா, ஒருவேளை நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாளோ? சிச்சச்ச, இல்லை இல்லை இல்லை, கல்யாணமே வேண்டாம், நம்ம வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று நடக்கவே கூடாது, ஏற்கனவே கல்யாணம் நடந்து பட்டது எல்லாமே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வெற்றி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம கருணாவுமே வெளியே ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம பிரபாகரனும் அபி ஒரு மாறு விஷயத்தில் வந்திருக்காங்க. ஸோ பிரபாகரனும் அபியும் இங்கே வராங்க. உடனே இங்கே பிரபாகரனை பார்த்துட்டு ஸ்வேதாவுமே, வாங்க சார் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கருணாவுமே, வாங்க வாங்க அம்மா, இவங்க யார்? இவங்க என்னுடைய அசிஸ்டண்ட். நான் ஏதாவது ஒரு கேஸ் நடத்தினேன் அப்படின்னா கண்டிப்பாக எப்பவுமே இவங்க என் கூடயே தான் இருப்பாங்க. எனக்கு நிறைய சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து இவங்களால நான் நிறைய கேஸில்
ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. இப்போது ஏன் இவங்க முகத்தெல்லாம் மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவங்க ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓஹோ, ஆமாம், லேடிஸ் கூட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்களோ? ஏங்க, யார் இருந்தால் என்ன, வேலைக்குன்னு வராங்க, நல்லவங்களா இருந்தால் நம்பிக்கையான ஆளாக இருந்தால் நம்ம அசிஸ்டண்ட்டாக சேர்த்திக்க வேண்டியது தான். இதில் பொண்ணு பையன் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹைட்டு, பாடியோட, அதாவது அவங்களோட ஹைட் வெயிட்டெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அபியோட ஞாபகம் வருது. இங்கே நம்ம வெற்றிக்கு கருணாக்கும் அதே சந்தேகம் வருது. ஏங்க, இவங்கெல்லாம் வேண்டாங்க, இனிமேல் வர்றதா இருந்தால் நீங்கள் மட்டும் தனியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, எதுக்காக சந்தேகப்படுறீங்க? ஏன் அவங்க முகத்தை மூடி இருக்கணும்? முகத்தை ஓப்பன் பண்ண, அதாவது முகமூடியை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முகமூடியுமே ஓப்பன் பண்ணுறாங்க. வயசானவங்க மாதிரி இருக்காங்க. சுத்தமாக அபி தான் அப்படின்றது அடையாளமே தெரியல. ஸோ ஓ, ஓகே ஓகே, ரொம்ப வயசான ஆளாக இருக்காங்க. வயசான ஆளாக இருந்தால் என்னங்க, கரெக்டாக நம்ம சொல்கிற வேலையை செய்கிறாங்களா, அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு அவங்க ஏதாவது அதாவது ஐடியா மட்டும் கொடுத்தா போதும். அதுக்காக மட்டும்தான் இவங்களை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது ஓடி ஆடி வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லைல்ல. ஸோ அதனால் எப்பவுமே என்கிட்ட இவங்க, அதாவது என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒரு 5 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க ரொம்ப நம்பிக்கையான ஆள். இப்போ வரைக்குமே இவங்களால நான் நிறைய நல்ல பேரை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. அபிக்குமே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஸோ எப்படியாவது பார்வதி அக்காவை கொலை பண்ணது இந்த கர்ணா தான் அப்படின்ற ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரபாகரன் இருந்துட்டு, உங்கள் வீடு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, இந்த மாதிரி டிசைனில் வீடு கட்டினவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் இப்போ வரைக்குமே எதுவும் வீடு கட்டலை, வாடகை வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பெரிய வீடாக கட்டணும்னு ஆசை. அதனால் நீங்கள் எப்படி கட்டியிருக்கீங்க, எத்தனை ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னலாம் நான் கொஞ்சம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்கள் கர்ணாவுமே தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்க சார், மிலன் மெத்தன் கேஸில் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சார், நீங்கள் கவலையே படாதீங்க சார், நானும் என் அசிஸ்டண்ட்டும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலையே படக்கூடாது. கண்டிப்பாக நம்ம இந்த கேஸில் ஜெயிச்சிடுவோம். ஆமாம், மாணிக்கோன்னு ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணுறதா ஸ்வேதா மேடம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு எந்த ராங் கால்ஸும் வருதில்ல இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் எதுவும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கர்ணாவோட முகமே மாறி போகுது. முகமெல்லாம் வேத்துருது. இந்த பயத்தை விட வெளியே காட்டிக்க கூடாதுன்றதுக்காக, சரி ஸ்வேதா, நான் கிளம்புறேன். பிரபாகரன் சார், நீங்கள் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கூட கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றியும் கர்ணாவும் போயிடுறாங்க. ஸோ இப்போது நம்ம ஸ்வேதா மட்டும் தான் இருக்காங்க. நம்ம அதாவது யார், நம்ம திவ்யாவுமே ஆஃபீஸ்க்கு, அதாவது இன்டர்வியூக்காக ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. அதுக்காக அவங்க போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்வேதாவும் ஸ்வேதாவோட அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போது ஸ்வேதாவுமே இங்கே நம்ம அபியை பார்க்குறாங்க. அபி மாதிரியே இருக்குது. ஸோ அவங்க வயசானவங்க, அதுக்குள்ளேயே அபிக்கு வயசாகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உடனே இங்கே ஸ்வேதா இருந்துட்டு அவங்க வீட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் சாந்தி அம்மா, இவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டுங்க. இவங்க இதே மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இதை பார்த்து அவங்களோட பிளானை எப்படி அமைச்சிக்கலான்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டை சுற்றி காட்டுறீங்க சாந்தி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அந்த வீட்டு வேலைக்காரி அம்மாவுமே இங்கே பிரபாகரனையும் அபியையும் மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது எல்லா ரூமுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு ரூம் மட்டும் பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம அபி இருந்துட்டு குசு குசுன்னு, அதாவது மெல்லமாக காதில், இதுதான் பார்வதி அக்காவோட ரூம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இதுதானா, அக்கா இந்த ரூமை ஓப்பன் பண்ணுங்கள், உள்ளே என்னெல்லாம் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, எக்காரணத்துக்காகவும் இந்த ரூமை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருணா சார் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லாமல் இந்த ரூமை எப்பவுமே நாங்கள் ஓப்பன் பண்ணவே மாட்டோம். பார்வதி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை நாங்கள், அதாவது இந்த ரூமை எப்பவுமே நாங்கள் ஓப்பன் பண்ணவே பண்ணுறதில்ல. அப்படி பண்ணோம் அப்படின்னா கருணா சார் ரொம்பவே கோவப்படுவார். தயவு செஞ்சு இந்த ரூமை மட்டும் காட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, இப்போ தானே உங்கள் முதலாளி அம்மாவே இருக்கிற எல்லா வீட்டையுமே, அதாவது ரூம்ஸ் எல்லாத்தையுமே காட்ட சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டணுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் எதுவுமே திருட மாட்டோம், நீங்கள் எங்கள் கூடயே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம அந்த வேலைக்காரி அம்மாவுமே யோசிக்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்குங்க, நான் எப்போவுமே இந்த ரூம்குள்ளே வரத்துக்கே பயப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் கேஸில் பால் வச்சுருக்கேன், அது தீஞ்சிரும் போல், அதை நான் பார்க்குறேன், நீங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க, இந்தாங்க சாவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்வதியோட ரூம் சாவியை கொடுக்குறாங்க.
இப்போ நம்ம பிரபாகரன் வந்து ரொம்பவே சந்தோஷமா அபிகிட்ட சொல்றாங்க. "அபி நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா அந்த ரூம செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த கர்ணா தான் பார்வதி அக்காவ கொலை பண்ணாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க அபி" அப்படின்னு சொல்லிட்டு பூட்ட ஓப்பன் பண்ணி கதவ ஓப்பன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போனதுமே நம்ம அபிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருது. அவங்க அக்கா கூட எப்படியெல்லாம் ஜாலியா சந்தோஷமா இருந்தாங்களோ, பார்வதி அக்கா வந்து நம்ம அபிய எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்களோ, அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. கடைசியில அவங்க உயிர் போனதும் இந்த ரூம்ல தான். அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக கண் கலங்கி அழுகுறாங்க. அந்த ரூமில் பார்வதியோட ஃபோட்டோவுமே இருக்குது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக அழுக அவங்களுக்கு. அக்கா உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சேன்னு நினைக்கிறப்போ ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப ரொம்ப வலியை கொடுக்குதுக்கா. கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே பிரபாகரன் இருந்துட்டு, இங்கே பாருங்க நபி, நடந்த எதையுமே நம்மளால் மாற்றவே முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் தப்பு பண்ணல அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் தேடுங்களேன். யாராவது வந்துட போகிறாங்க. நம்ம இந்த ரூமில் தேட வந்திருக்கோம். ஏதோ ஒன்று எடுக்க வந்திருக்கோன்னு அந்த கருணாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும்ல அந்த கருணா எவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கட்டிலுக்கு மேலே கீழேன்னு எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. சார் எதுவுமே கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க அப்படி அந்த ட்ராவில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் வந்து அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் க்ரீன் கலர் ஒரு டைரி இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம சுடர் வந்து மகேஷோட பர்த்டேக்கு அப்போது இந்த ரூமில் வந்து அந்த டைரி எடுத்து பார்த்துருப்பாங்க. பக்கத்தில் ஒரு குழந்தையோட கவிதையை பார்வதி அக்கா வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதை மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கார அம்மா வந்ததுமே அதை எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போது இங்கே நம்ம பிரபாகரன் அதை எடுக்கிறாங்க. அபி ஏதோ ஒரு டைரி கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது அவங்க எழுதி வச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். இது பார்வதி அக்காவோட டைரியா தான் இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களதான் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனசில் உள்ளதை இதில் எழுதி வச்சுருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் பார்த்ததுமே இங்கே மகேஷை பற்றி தான் எழுதி வச்சுருப்பாங்க. செகண்ட் பேஜில் தான் இங்கே அவங்களுக்கு நடந்த கொடூரத்தை எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பாங்க. என்னுடைய சாவுக்கு இந்த கருணா தான் அதாவது காரணம். என்னுடைய தங்கச்சி மேலே ஆசைப்பட்டு என்னை கொன்று போட்டுட்டான் படுபாவி. இவனை யாருமே விட்டு வைக்காதீங்க. இவன் எனக்கு விஷம் வச்சு கொன்று போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்வதி வந்து அவங்க கைப்பட எழுதி வச்சுருப்பாங்க. அதை படித்து எங்கள் பிரபாகரன் ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. சார் என்ன சார் எழுதியிருக்கு அதில் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே படி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை படித்து பார்த்துட்டு இங்கே அபி பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ அக்காவை விஷம் வச்சு தான் இந்த கருணா கொன்று இருக்கான். அதுக்கப்புறம் எதுக்காக கத்தியால் குத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கேட்கவும் பிரபாகரன் சொல்கிறாங்க, விஷம் வச்சு கொன்னதா எதுவும் அவர் மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு பிரச்சனையினால தன்னை தானே குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே பழிய போகிறதுக்கு கூட இப்படி ஒரு விஷயத்த அந்த கருணா செஞ்சுருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அபிக்கு அடக்கவே முடியல. ஏன்னா பார்வதியை நினச்சாவே அவங்களால சத்தியமாக கொஞ்சம் கூட அதாவது அந்த ஞாபகத்திலேருந்து மீண்டு வரவே முடியல. இவ்வளோ நல்லவங்களாம் இப்படி கொன்று போட்டுட்டானே பாவி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே நம்ம அபி வந்து நினச்சி ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சரிங்க அபி, நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே டைம் இல்லை. இதை நம்ம இந்த டைரியே எடுத்துக்கணும், கொடுங்க நான் என் பேக்கில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பிரபாகரன் வந்து அவங்களோட பேக்கில் போட்டுக்கிறாங்க. சரிங்க பி, இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இனிமேல் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக வெளியில் உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் பி. நீங்கள் கவலையே படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருணா தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ வேலைக்கார அம்மாவுமே அப்போ தான் வராங்க. என்ன சார் எவ்வளோ நேரமாக தான் இந்த ரூமாகவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? வாங்க சார் வெளியே, இந்த ரூமை லாக் பண்ணிடுறேன். கருணா சார் பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் திட்ட செய்வார். ஏதோ நீங்கள் இதே மாதிரி வீடு கட்டுறதா சொன்னதுனால தான் நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வேலைக்கார அம்மா வந்து அந்த ரூமை லாக் பண்ணிடுறாங்க. இங்கே அபியும் பிரபாகரனும் சரி கீழே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது கருணாவும் வெற்றியும் அப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வராங்க. இங்கே பிரபாகரனுக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருக்குது. எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்ம ஒரு நோக்கத்தோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு போகணும், அப்போ தான் நமக்கு இந்த கால் கையெல்லாம் நடுங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஸோ கருணா கிட்ட
சரிங்க சார். நான் கிளம்புறேன். மில்லன் மித்திரன் விஷயமா நான் கண்டிப்பாக எல்லா விசாரணையுமே நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை நான் எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம பிரபாகரன் வந்து கருணா கிட்ட சொல்கிறாங்க. கருணாவுமே உங்களை தான் சார் நாங்கள் நம்பியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த கேஸில் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிச்சிருவீங்கன்னு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபியும் பிரபாகரனும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. சார் எப்படியோ நான் கொலை பண்ணல அப்படின்றதுக்கான ஆதாரம் இதில் இருக்குது. சார் இப்போ என்ன சார் அடுத்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம கருணா மேலே கேஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேஸ் கொடுத்த அடுத்த செகண்டே அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. போலீஸ் எல்லாருமே போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும். அவன் வெளியே யார்கிட்டையுமே எந்த அடியாள்கிட்டையுமே பேசக்கூடாது. அவங்ககிட்ட ஃபோன் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாத்தையுமே லாக் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அவனை கட்டுப்படுத்த முடியும். அவனுக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாது. நான் நேரடியாகவே மேலதிகாரிக்கிட்ட பேசி அவங்கள கூட்டிக்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். எல்லாமே நான் பக்காவாக பண்ணிடுறேன் அபி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸ்லேருந்து நான் வெளியே வந்திருப்பேனான்னு கூட என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சார். நீங்கள் கவலைப்படாதீங்க அபி, நான் இதுக்கான வேலையை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பிரபாகரன் வந்து மேலதிகாரியை பார்த்து பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. எங்கள் அபியுமே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே எங்கள் சண்முகத்தை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க. என்னடா அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணா இனிமேல் நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுடர் ஓடி வந்து, அம்மு என்ன அம்மு சொல்கிறீங்க, நீங்கள் இனிமேல் ஜெயிலுக்கு போக மாட்டீங்களா, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிடுச்சா அம்மு அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோர்ட் இப்போ வரைக்கும் சொல்லலை, ஆனால் நான் தப்பு பண்ணல அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடைச்சிருச்சுடா தங்கம், இனிமே அம்மா உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அம்மு, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மு. நான் அந்த சாமியை வேண்டுனது எதுவுமே வீண் போகல. அந்த சாமி தான் நமக்கு நல்லது நடத்தி கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உடனே சண்முகம் இருந்துட்டு, அபி எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. திரும்பவும் நீ ஜெயிலுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட, அதாவது வேண்டாத சாமியே இல்லை அபி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இப்போ சரளா தியா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தருண் இருந்துட்டு, அத்தை இனிமேல் நீங்கள் எங்கள் கூடயே தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் எங்களை விட்டுட்டு நீங்கள் போகவே கூடாதுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தருண் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம பிரபாகரன் வந்து மேலதிகாரிக்கிட்டலாம் பேசியாச்சு. தப்பு பண்ணாமல் 10 வருஷமாக எங்கள் அபின்ற பொண்ணு தன்னோட குழந்தையோட ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க தப்பு பண்ணல, கொலை செய்யலை அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்குது. அதாவது பாதிக்கப்பட்டவங்க தன்னோட கைப்பட எழுதியிருக்காங்க, இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையுமே காட்டுறாங்க. ஸோ அதை படித்து பார்த்த மேலதிகாரியுமே ரொம்ப நேர்மையானவர் போல் இப்போ பிரபாகரன் கூடவே வராங்க. இப்போ 4-5 போலீஸ் எல்லாருமே வந்து எங்கள் அதாவது கருணாகரன் வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்க. போலீஸ் எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே கருணா யோசிக்கிறாங்க. வெற்றி இருந்துட்டு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ அது கருணா யார் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தன்னோட பொண்டாட்டியவே விஷம் வச்சு சாவடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் கத்தியால் குத்திருக்கான், இவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திடீர்னு நம்ம கருணாக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. சார் என்ன சார் எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நான் ரொம்பவே குற்ற உணர்ச்சியிலையும் ரொம்பவே ஆழ்ந்த வருத்தத்துலேயும் இருக்கேன். இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொலை பண்ணவ ஜெயிலேருந்து பரோல் மூலமாக வெளியே வந்திருக்கா, அவளை பிடிச்சி போய் உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லவும், தப்பே பண்ணாமல் அந்த பொண்ணு தண்டனையாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு, தப்பு பண்ணிவிட்டு நீ ஜாலியாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கியா, இனிமேல் நீ லைஃப் லாங் வெளியவே வரவே முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. சார் என் ஃப்ரெண்டு கருணா எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், அது எப்படி தன்னோட சொந்த பொண்டாட்டியவே கத்தியால் குத்த முடியும், விஷம் வச்சு சாவடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இறந்து போனவங்க அவங்க கைப்பட டைரியில் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆதாரமே, இவர் தான் அவங்கள கொன்று போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. கருணா என்ன கருணா இது, ஐயோ வெற்றி இவங்க எல்லாருமா சேர்ந்து போய் சொல்கிறாங்க, இந்த அப்பி தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி இப்போது ஏன் மேலே பழியை திருப்பி விட பார்க்குறா, அது எப்படி வெற்றி, நான் பார்வதியை கொலை பண்ணுவேன், பார்வதி மேலே நான் எவ்வளோ அன்பும் அக்கறையாகவும் பாசமாகவும் இருந்தேன், அது எல்லாமே உனக்கு தெரியும்ல வெற்றி, அப்படி தெரிஞ்சிருந்தும் என்னவே கேள்வி கேட்குறியடா, எப்படியாவது என்னை காப்பாற்ற வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு
இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் என்னால அரெஸ்ட் பண்ண முடியவே முடியாது. கண்டிப்பா நான் இதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்னப்பா அனுமதிக்கிறது? தப்பு பண்ணா தண்டனைய குடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. எங்களோட கடமைய நாங்க செஞ்சே ஆகுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கருணா கையில விலங்க மாட்டி தர தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. எங்க வெற்றி ஷாக் ஆயி போய் நிக்கிறாங்க. பிரபாகரன் சொல்றாங்க, "இங்க பாருங்க வெற்றி, உங்க ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க மேல பழிய போட்டுட்டு இந்த கருணா எத்தன நாளா வெளி உலகத்துல நடமாட்டிக்கிட்டு இருந்திருக்கான். தன்னோட பொண்டாட்டியோட தங்கச்சி மேல ஆசைப்பட்டு பொண்டாட்டிய கொன்னு போட்டது இந்த கர்ணா தான். பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு தான் இந்த கர்ணா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கான். தயவு செஞ்சு நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5வது படிக்கிற மாதிரி ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தா இப்படி ஒரு கேடு கேட்ட பொறுக்கி கூட நீங்கள் ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம வெற்றி ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது தெரியாதா உங்களுக்கு? பொண்ணா? எனக்கு ஒன்றுமே தெரியலையே. அந்த பொண்ணு பேர் சுடர். சுடர் தான் உங்கள் குழந்தை. போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கூடயும் உங்கள் ஒய்ஃப் கூடயும் பேசுகிற வழியை பாருங்கள், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் கிளம்பி போயிடுறாங்க. வெற்றி ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு. ஸ்வேதாக்கு பயங்கர அதிர்ச்சி. வெற்றி, அப்போது அபி எந்த தப்பும் பண்ணல, இந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் என் மேலே தப்பான ஒரு ஆசையும் வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் இந்த கர்ணா என் அக்காவை கொன்று போட்டிருக்கான். நம்ம எல்லாருமே அபியை தப்பாக நினச்சிட்டோம்ல. அநியாயமாக என் அக்காவோட உசுரை எடுத்துட்டானே பாவி, நல்ல மாதிரி இத்தனை நாளாக நம்மக்கிட்ட நடித்து ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்போ வரைக்குமே என்னால் ஜீரணிக்க கூட முடியலைங்க இந்த விஷயத்த. கர்ணா இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு என்னால் இப்போ கூட ஏற்றுக்கவே முடியல. ஆனால் அதான் உண்மைன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சாரி வெற்றி, நானுமே உங்களோட ஒய்ஃபு இப்படி பண்ணதுனால உங்கள் மேலே நிறையவே கோவப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. என் அக்கா மேலே எந்த அளவுக்கு நான் பாசமும் பிரியமும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். என் அக்காவை கொலை பண்ணது உங்கள் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால உங்கள் ஒய்ஃபை நான் ரொம்பவே கண்டபடி பேசியிருப்பேன், உங்களையுமே கஷ்டப்படுத்தியிருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.